Hello, I'm Jagan from Grow with Data. இந்த வீடியோ பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின் சீரீஸ் இருக்கக்கூடிய 73வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோவையும் வந்து நம்ம ஒரு பிளேலிஸ்ட் டேக் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ வந்து தமிழ் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் 51 to 100 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல டேக் ஆயிருக்கும். நம்ம இங்க பார்க்கக்கூடிய எல்லா கோடுமே வந்து கிட்டப்ல போஸ்ட் ஆயிருக்கும். அந்த கிட்டப் லிங்க் வந்து அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கான டேட்டாவை பார்க்கலாம். அதுக்கப்புறம் கொஸ்டினை பத்தி டீட்டெயிலா பேசுவோம். ஸோ நமக்கு வந்து ஒரு அரே ஆஃப் சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சென்டென்சஸ்ல ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் வார்த்தைகள் இருக்கும் இல்லையா? ஸோ எந்த சென்டென்ஸுக்கு மேக்சிமம் வார்த்தைகள் இருக்கோ அந்த வார்த்தையோட கவுண்ட் வேணும். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா 3 வார்த்தை இருக்கு. ராம், ரஹீம் அண்ட் ஆண்டனி லவ் க்ரோ வித் டேட்டா. ரெண்டாவது வந்து ஐ திங்க் சோ டூ. மூணாவது வார்த்தை வந்து திஸ் இஸ் கிரேட் தேங்க்ஸ் வெரி மச். ஸோ 3 சென்டென்ஸ் இருக்கு இல்லையா? இதுல வந்து முதல் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா 8 வார்த்தை இருக்கு. ரெண்டாவது சென்டென்ஸ்ல இருந்து நமக்கு 4 வார்த்தை இருக்கு. மூணாவது சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா 6 வார்த்தை இருக்கு. ஸோ இந்த 3 இதுலயும் வந்து முதல்ல இருக்கிறது தான் வந்து 8 வார்த்தைகள் இருக்கு, அதான் பெருசு. ஸோ அவுட்புட் வந்து 8ன்னு வரணும். ஸோ இதை வந்து எப்படி பண்றது? ஸோ பேசிக்கலி இந்த கொஸ்டினை பிரேக் பண்ணோம்னா 3 விதமா பார்க்கலாம். ஒன்று வந்து ஒரு அரே ஆஃப் சென்டென்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி ஒவ்வொரு சென்டென்ஸா ரீட் பண்றது அப்படிங்கிறது முதல் கொஸ்டின். ரெண்டாவது வந்து அது ஒரு சென்டென்ஸ் எடுத்துட்டோம்னா அது இருக்கக்கூடிய வார்த்தைகள் எப்படி கவுண்ட் பண்றது அப்படிங்கிறது ரெண்டாவது. மூணாவது வந்து ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் எத்தனை வார்த்தை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிட்டோம், அதை வந்து இருக்கிற சென்டென்ஸ்லயே வந்து எது பெருசுங்கிறத எப்படி நம்ம மேனிபுலேட் பண்றது. ஸோ இந்த 3 விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா இந்த கொஸ்டினை வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து முதல் கேள்வி, ஒரு அரே ஆஃப் சென்டென்சஸ் இருந்துச்சுன்னா அது எப்படி ஒவ்வொன்றா ரீட் பண்றது அப்படிங்கிறது இல்லையா? ஸோ இந்த சென்டென்ஸ் இருக்கு, இதை வந்து நான் ஒவ்வொன்றா ரீட் பண்ணணும்னா ஒரு ஃபார் லூப்ல ஃபார் சென்டென்ஸ் இன் சென்டென்சஸ் பிரிண்ட் சென்டென்ஸ். ஸோ இது என்ன ஆகும்னா சென்டென்சஸ்ல இருந்து ஒவ்வொரு சென்டென்ஸா ரீட் பண்ணிட்டு வரும். ஸோ இதுல வந்து இன்னொரு பிரேக் ஏதாவது வேணும்னா நெக்ஸ்ட். ஸோ இப்போ என்ன ஆகுது, முதல்ல ஒரு சென்டென்ஸ் ரீட் ஆகுது, அதை பிரிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம் எக்ஸ்டில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்னு ஒரு பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ரெண்டாவது சென்டென்ஸை ரீட் பண்ணுது, அப்புறம் நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகுது. அப்புறம் மூணாவது சென்டென்ஸை ரீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகுது. ரைட், இந்த ரெண்டு பிரிண்ட் வந்து ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் மாறி மாறி வந்துட்டே இருக்குது. ஸோ இப்படி நம்ம பண்ணலாம். இதுல ஒரு ரேஞ்ச் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, எனக்கு ஒரு ஆப்ஷன் இப்போதைக்கு தெரிஞ்சா போதும். ரெண்டாவது வந்து ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அது நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எப்படி கவுண்ட் பண்றது. இப்போ வந்து முதல் சென்டென்ஸ் வந்து ராம், ரஹீம் அண்ட் ஆண்டனி லவ் க்ரோ வித் டேட்டா இல்லையா? சென்டென்ஸ் ஈக்குவல் டு இதான் வந்து சென்டென்ஸ். இதுல எத்தனை வார்த்தைகள் இருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? சென்டென்ஸ் டாட் ஸ்பிளிட். ஸோ இது வந்து மொத்த சென்டென்ஸையுமே வந்து எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணிடும். ஸோ நமக்கு வந்து 8 வார்த்தைகள் இருக்கு. ஸோ இதை வந்து நார்மலா ஃபார் லூப்ல வந்து இப்போ கவுண்ட்னு வச்சுக்கோமே, கவுண்ட் 0ன்னு வச்சுட்டு ஃபார் வேர்ட் இன் அந்த லிஸ்ட் இல்லையா, இதுல வந்து கவுண்ட் பிளஸ் ஈக்குவல் டு 1. இப்ப கவுண்ட் கொடுத்தோம்னா 8 வந்துடும். ஸோ ஒவ்வொரு இந்த வார்த்தைகள் இருக்குல்ல சென்டென்ஸ்ல, அது ஒவ்வொரு வார்த்தையா எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிட்டே இருக்கும். அப்போ 8 வார்த்தை இருந்துச்சுன்னா கவுண்ட் வந்து 8ன்னு ஆயிரும். ஸோ இதே இது வந்து நம்ம வேற விதத்துலயும் பண்ணலாம். ஸோ இது வந்து நமக்கு ஒரு லிஸ்டா இருக்கு இல்லையா, இந்த லிஸ்ட்ல வந்து எத்தனை அரேன்னு எப்படி கண்டுபிடிப்போம்? லென்த் ஆஃப் அந்த லிஸ்ட் அது 8 வந்துடும். இங்க லூப்ல போய் ஒரு வேரியபிள் வச்சு கவுண்ட் பண்ணலாம், இல்லை டைரக்டா எடுத்தா கூட போதும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் வச்சு இப்போ நம்ம மூணாவது விஷயத்தை கண்டுபிடிக்க போறோம். எப்படின்னா இந்த வேர்ட் நம்பரை பார்த்துட்டோம், எத்தனை வேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அது எது பெருசு அப்படிங்கிறத எப்படி பார்க்கறதுங்கிறது தான் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ நம்ம முதல்ல இன்புட் அரே எடுத்துக்கலாம், ஒரு ஃபங்க்ஷனை பில்ட் பண்ணுவோம். நம்ம ஃபேவரட் டெஃப் grow with data சென்டென்ஸ்ங்கிறது இன்புட்டு. ஸோ இதுல வந்து ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட் பண்றோம், பேசணும் இல்லையா, அதை அப்படியே கோடா கன்வெர்ட் பண்றோம். இது வந்து இன்டர்வியூக்கு வந்து பெர்ஃபெக்ட்லி நாட் குட், இதை வந்து பண்ணாதீங்க. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய கடைசி வெர்ஷன் இருக்கும் இல்லையா, அது வந்து மச் பெட்டர் வெர்ஷன். இந்த வெர்ஷன் வந்து இதுவரைக்கும் பேசினதை எப்படி கோடா கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறது தான். ஓகே,
ஸோ இதில் என்ன பண்ணுறோம்னா மேக்ஸிமம் லென்த்துன்னு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறோம். இப்போதைக்கு அது 0. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸாக ரீட் பண்ணுறோம். சென்டென்ஸ் இன் சென்டென்சஸ். ஸோ இதில் வந்து நம்ம இந்த கவுண்ட் போட்டிருந்தோம் இல்லையா, கவுண்ட் 0 கொடுத்துட்டு ஃபார் வேர்ட் இன் சென்டென்ஸ். ஸோ ஒரு சென்டென்ஸ் வந்துச்சுன்னா சென்டென்ஸ் டாட் ஸ்பிளிட் இல்லையா. ஸோ ஸ்பிளிட் பண்ணிட்டு ஒரு வார்த்தையை எடுத்துட்டு வரோம். ஸோ இதுல வந்து கவுண்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்றோம். ஸோ அப்புறமா ஒவ்வொரு ஒரு வார்த்தைக்கும் வார்த்தை என்னது, ஒரு வார்த்தைக்கும் வந்து சென்டென்ஸ் வார்த்தைன்னு சொல்றது எப்படி சொல்றது, ஓகே, ஒரு சென்டென்ஸுக்கு வந்து எத்தனை வார்த்தைகள் இருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்றோம். இல்லையா, கவுண்ட் பண்ணி அந்த கவுண்ட் வேரியபிள்ல அசைன் பண்றோம். இப்போ முதல் சென்டென்ஸுக்கு வந்து சென்டென்ஸுக்கு தமிழ்ல என்னது ஓகே, ஸோ வாட்டவர். ஸோ சென்டென்ஸ் வந்து எத்தனை வார்த்தைகள் இருக்குங்கிறத இந்த கவுண்ட்ல வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் வந்து கடைசியா என்ன பண்றோம்னா அந்த கவுண்ட் இருக்கு இல்லையா, ஸோ மேக்ஸிமம் இஃப் மேக்ஸிமம் லென்த், இதுவரை கண்டுபிடிச்ச மேக்ஸிமம் லென்த் வந்து இப்போ கண்டுபிடிச்ச கவுண்டோட சின்னதா இருந்துச்சு அப்படின்னா இந்த மேக்ஸிமம் லென்த்தை வந்து கவுண்ட்டுங்கிற நம்பரோட அசைன் பண்ணிடுறோம். ஸோ இப்போ என்ன ஆகும், எந்தெந்த வார்த்தையெல்லாம் வருதோ அந்த வார்த்தையெல்லாம் அது ஒவ்வொன்றா ரீட் பண்ணும். ரீட் பண்ணிட்டு கடைசியாக செக் பண்ணி பார்க்கும் எத்தனை வார்த்தைகள் இருக்குன்னு சொல்லிட்டு. அது வந்து முன்னாடி கவுண்ட் பண்ண மேக்ஸிமம் லென்த்தை விட பெருசா சின்னதான்னு பார்க்கும். பெருசா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் லென்த் வந்து இப்போ கரண்டா இருக்கக்கூடிய சென்டென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ இதான் வந்து கடைசியில ரிட்டர்ன் மேக்ஸ் லென்த் அப்படின்னா இது வரைக்கும் இருந்த சென்டென்ஸ்லேயே வந்து எது மேக்ஸிமம் லென்த் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துரும். ஸோ இது வந்து 8ன்னு வந்துருச்சு, ரைட். ஸோ பேசிக்கா நம்ம பேசின 3 இதையுமே கொண்டு வந்துட்டோம் இல்லையா, 3 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு இல்லையா. ஸோ முதல்ல ஒரு அரே இருந்துச்சுன்னா, மல்டிபிள் சென்டென்ஸோட அரே இருந்துச்சுன்னா ஒவ்வொரு சென்டென்ஸா எப்படி ரீட் பண்றது. ரெண்டாவது அந்த சென்டென்ஸ்ல வந்து இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி நம்ம கவுண்ட் பண்றது. மூணாவது வந்து அந்த லென்த் இருந்துச்சுன்னா அது மற்ற சென்டென்ஸோட லென்த்தை விட பெருசா சின்னதா எப்படி கம்பேர் பண்றது அப்படிங்கிறது இந்த இஃப் கண்டிஷன். ஸோ 3ஐயும் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. இது வந்து வெரி பேசிக் கோடிங். இதை வந்து இன்டர்வியூல பண்ணோம் அப்படின்னா அவன் கட்டாயமா வந்து சந்தோஷப்பட மாட்டாங்க. இந்த மாதிரி இதை கூட என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை விட சிம்பிளிஃபை பண்றது, முதல்ல நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணலாம். ஒரு ஃபார் லூப் வந்து அரே இன்புட் அரே வந்து ஒவ்வொரு சென்டென்ஸா பிரேக் பண்ணுது. அப்புறம் ஒரு சென்டென்ஸ்ல இருக்க வார்த்தைகளை பிரேக் பண்றோம், அப்புறம் கவுண்ட் பண்றோம் இல்லையா. ஸோ முன்னாடி பண்ண மாதிரி இதுல வந்து ஒரே இதுல வந்து நம்ம லென்த்தை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்ம வந்து கவுண்ட் இதெல்லாம் பண்ண வேண்டாம். ஸோ இது என்ன பண்றோம், சென்டென்ஸோட இது இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே நம்ம பழைய இது மாதிரி லென்த் ஆஃப் சென்டென்ஸா மாத்துறோம். கவுண்ட் ஈக்குவல் டு அந்த லென்த் ஆஃப் சென்டென்ஸ். ஸோ அந்த சென்டென்ஸை பிரேக் பண்ணி ஒரு லிஸ்டா கொண்டு வருது, அதை வந்து லென்த்தாக கண்டுபிடிக்குது. அப்போ எத்தனை வார்த்தைகள் தெரிஞ்சிடும். இப்போ வந்து இஃப் கண்டிஷன் கொடுத்தோம் அப்படின்னா அதே அவுட்புட் தான் வரப்போகுது. இது மல்டிபிள் டெஸ்ட் கேசஸ் இருந்துச்சுன்னா அதுவும் நமக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா. ஸோ மல்டிபிள் டெஸ்ட் கேஸஸ் இங்கேயே டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதுல வந்து 3 சென்டென்ஸ் இருக்கு. 3 சென்டென்ஸ்ல வந்து கடைசி 2 சென்டென்ஸ்க்கு 3 வார்த்தைகள் இருக்கு. ஸோ 3ங்கிறது ரிசல்ட். இது வந்து நான் ஃபர்ஸ்டே பார்த்துட்டு இருக்கக்கூடியது. 8ங்கிறது அவுட்புட். இதுதான் பெரிய சென்டென்ஸ். ஓகே, ஸோ 2 கேஸ் கொடுத்துருக்கோம், பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஃபார் லூப்பை வந்து அப்படியே எடுத்துட்டு நம்ம முன்னாடி பேசின மாதிரி அந்த லென்த் ஆஃப் அந்த லிஸ்ட் கொடுத்தோம்னா அதுவே ஒர்க் ஆயிரும். அதனால அதை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இஃப் கண்டிஷன் இருக்கு இல்லையா, ஸோ கவுண்ட் பண்ணிட்டு இஃப் இந்த கண்டிஷன் அப்படின்னா நீ வந்து அதை மாத்துங்கிறோம். இதையே வந்து நம்ம இங்கேயே பண்ணிடலாம். வேரியபிள் அசைன் பண்ணலாம் இல்ல, மேக்ஸிமம் லென்த் ஈக்குவல் டு எது மேக்ஸிமம் பாக்குறோம், மேக்ஸிமம் லென்த்தா அல்லது இப்ப கண்டுபிடிச்ச இது பெருசா அப்படின்னு பாக்குறோம். ஸோ அதனால அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு தடையும் வரும்போது மேக்ஸிமம் லென்த் என்ன பாக்குது, இப்போ கரண்டா இருக்கக்கூடிய மேக்ஸிமம் லென்த்தா அல்லது கரண்ட் சென்டென்ஸோட லென்த்தான்னு பாக்குது. எது மேக்ஸிமமோ அதை வந்து இங்க அசைன் பண்ணிடுது. அதனால நமக்கு அந்த இஃப் கண்டிஷனும் தேவையில்லை, அந்த ஃபார் லூப்பும் தேவையில்லை. ஸோ இந்த கம்ப்ளீட்டா இந்த பீஸ் அப்படியே நம்ம வந்து தூக்கிட்டு ஒரே தான் முடிச்சிட்டோம் இங்க, ரைட்.
ஸோ இதே மாதிரி பழைய கொஸ்டின்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு ஃபார் லூப்பும் ஒரு இஃப் கண்டிஷனும் இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ல மாத்துவோம் இல்லையா. ஸோ நம்ம இதான் பண்ணியிருக்கோம் இங்க. ஃபார் லூப் இஃப் கண்டிஷனை வந்து ஒரு கைண்ட் ஆஃப் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ல வந்து முடிச்சிருக்கோம். பட் இதையே வந்து இந்த ஃபார் லூப்பையும் இந்த கண்டிஷனையும் வந்து நம்ம லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ல பண்ணலாம். அது எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ இங்க வந்து மேக்ஸிமம் லென்த் ஈக்குவல் டு இதை அப்படியே எடுத்து ஒரு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் கிரியேட் பண்றோம். இந்த ஃபார் லூப்பை இங்க கொண்டு வரோம். இதோட லென்த் இருக்கு இல்லையா, ஸோ லென்த்தை வந்து நம்ம இங்க பண்றோம். ஸோ இப்போ என்ன ஆகும், இதை எடுத்து விட்டுலாம். இது என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாமா. ஸோ மேக்ஸிமம் லென்த் இருக்கு இல்லையா, இது வந்து இப்போ என்ன அவுட்புட் வருதுன்னா ஒவ்வொரு சென்டென்ஸோட நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வரும். ஸோ முதல்ல இருக்கக்கூடியது 8, அப்புறமா 4, அப்புறமா 6. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு சென்டென்ஸா எடுத்து அதோட லென்த்தை வந்து ஒரு அரேல ஸ்டோர் பண்றோம். ஸோ 8, 4, 6 இருக்கு. ஸோ இப்போ ஒரு அரே வந்து மேக்ஸிமம் லென்த் ஈக்குவல் டு இப்படி இருக்கு. இதோட மேக்ஸிமம் எடுக்கணும்னா 8, 4, 6ல மேக்ஸிமம் என்ன பார்க்கணும் அப்படின்னா மேக்ஸ் ஆஃப் மேக்ஸ் லென்த் LENGTH. ஸோ ஒரு அறையை வந்து மேக்ஸிமம் கொடுத்தோம்னா அதில் என்ன நம்பர் மேக்ஸிமமாக இருக்கோ அதுவே வந்துடும், ரைட். ஸோ இப்போ வந்து பேசிக்கலி இப்போதான் மேக்ஸ் ஆஃப் அந்த அறையை கொடுத்தோம்னா நமக்கு அவுட்புட் வந்துடும். ஸோ இப்போ வந்து அதான் பண்ண போகிறோம். இங்கே வந்து 8, 4, 6ன்னு அவுட்புட் வருது. அதில் எது மேக்ஸிமம் பார்க்கணும்னா மேக்ஸ் கொடுத்தா போதும் இல்லையா, மேக்ஸ் ஆஃப் அந்த அரே. ஸோ நமக்கு 8ங்கிறது வந்துட்டு போகுது. ஸோ 10 டெஸ்ட் கேஸ் எல்லாம் கொடுத்தோம்னா கிளியரா பாஸ் ஆகிடும். ஓகே, ஸோ நம்ம 2 ஃபார் லூப் ஒரு இஃப் கண்டிஷனை பண்ண கோடை வந்து இப்போ சிம்பிளா ஒரு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ல ஒரே லைன்ல ஒரு ஃபார் லூப் லென்த் மேக்ஸிமம்ல முடிச்சிட்டோம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்றதுக்கு டைரக்டா இந்த ஃபங்க்ஷனை வந்து ரிட்டர்ன்லேயே முடிச்சிடலாம், தேவையில்லாம இன்னொரு எக்ஸ்ட்ரா லைன் தேவையில்லை, ரைட். ஸோ இதே தான் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ பண்ணது வந்து நம்ம ஒரு சென்டென்ஸை எடுத்திருக்கோம், அதை வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம் இல்லையா. சென்டென்சஸ் ஈக்குவல் டு ஒரு 3 சென்டென்ஸ் கூடியதை வந்து ஒரு சென்டென்ஸா பிரிச்சு பார்த்துட்டு இருக்கோம். அதை வந்து சென்டென்ஸ் டாட் ஸ்பிளிட் கொடுத்ததுனால அது லிஸ்டா வந்துச்சு. 8 இதுனா 8 இது வந்துச்சு. அதை வந்து நம்ம எத்தனை எலமெண்ட்ங்கிறது லென்த்தை கண்டுபிடிச்சோம், ஆன்சர் வந்துச்சு இல்லையா. இது 2 ஸ்டெப் ஸ்பிளிட் பண்ணி லென்த் கண்டுபிடிக்கிறது. இப்போ இதை வந்து நம்ம இப்போ சென்டென்ஸ் டாட் எத்தனை ஸ்பேஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ண வச்சுக்கோங்களேன். இப்போ 8 வார்த்தை இருந்துச்சுன்னா 7 ஸ்பேஸ் இருக்கணும் இல்லையா. ஸோ 1, 2, 3, இங்க 4, 5, 6, 7. ஸோ 7 ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா 8 வார்த்தை, 4 ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா 5 வார்த்தை. இங்க 3 ஸ்பேஸ் இருக்கு, ஐ திங்க் சோ டூ. அதுல வந்து ஐக்கும் திங்க்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ், இங்க சோக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ், டூக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ். ஸோ 3 ஸ்பேஸ் இருக்கு, ஸோ 4 வார்த்தை. அதே மாதிரி சென்டென்ஸ் டாட் கவுண்ட் ஒரு ஸ்பேஸை கொடுத்தோம்னா இங்க 7 ஸ்பேஸ் இருக்கு, அப்போ 8 வார்த்தை. அப்போ ஸ்பேஸை கவுண்ட் பண்ணிட்டு ஒன்னு ஆட் பண்ணேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்துட்டு போகுது. ஸோ எனக்கு வந்து ஸ்பிளிட் பண்ணி அதை கவுண்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நான் டைரக்டா அந்த லென்த் எடுத்து விட்டுட்டு சென்டென்ஸ் டாட் கவுண்ட், கவுண்ட்ல வந்து ஸ்பேஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த 1 மிஸ் ஆகும் இல்லையா. 1 கொடுத்தேன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்றோம், ஸ்பிளிட் அப்புறமா லென்த் 2 ஃபங்க்ஷனை கவர் பண்றதுக்கு ஒரே ஒரு கவுண்ட் மட்டும் கொடுக்குறோம். ஸ்பேஸை கவுண்ட் பண்ணிட்டு எத்தனை ஸ்பேஸ் இருக்கோ அதோட 1 சேர்த்துக்கிட்டோம்னா சென்டென்ஸ் வந்து வார்த்தைகளோட கவுண்ட்டை கொடுத்துரும். ஸோ அதை வந்து மேக்ஸிமம் எடுத்தோம் அப்படின்னா ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ இதான் வந்து எனக்கு தெரிஞ்சு மச் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ், ரைட். ஸோ ஒரே ஒரு லூப்ல நம்ம ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் கால் பண்ணி அதை மேக்ஸிமம் எடுத்தா ரிசல்ட் வந்துருச்சு. பட் இனிஷியலாக என்ன பண்ணியிருக்கோம், 2 ஃபார் லூப் அப்புறம் ஒரு இஃப் கண்டிஷன். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஃபார் லூப்பை கொண்டு வந்திருக்கோம், அதுக்கப்புறமா ஒரே லைன்ல கொண்டு வந்திருக்கோம், அதுக்கப்புறம் அதுலேயும்
ஒரு ஃபங்க்ஷன் ரெடியூஸ் பண்ணி சிம்பிளா கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதான் வந்து ப்ரிஃபரபிளி த பெஸ்ட் ஆன்சர். அப்படி இல்லைன்னா இது கூட ஓகே எனக்கு. ஸோ ஸ்பிட் லென்த் இருக்கு இல்லையா, இது கூட எனக்கு ஓகே. ஆனா இந்த ப்ராசஸை வந்து கட்டாயமா நம்ம இன்டர்வியூல வந்து காமிக்க கூடாது. ஓகே, இந்த கோடெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா யூடியூப் சேனல் க்ரோ வித் டேட்டால இது வந்து தமிழ் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் 51 to 100 இந்த பிளேலிஸ்ட் டேக் ஆயிருக்கும். இதோட இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் 51 to 100ல இருக்கும். ஸோ இந்த பிளேலிஸ்டுக்குள்ள போனோம்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல வந்து இந்த GitHub லிங்க் இருக்கும். அந்த GitHub லிங்கை கிளிக் பண்ணோம்னா கோட் பேஸ்க்கு எடுத்துட்டு போகும். ஸோ இந்த வீடியோ வந்து 73வது இல்லையா, ஸோ 73வது வீடியோல வந்து இந்த லிங்க் இருக்கும். ஸோ இது மொதல் ஃபங்க்ஷன் இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தடு, அப்புறம் ஃபார் லூப் யூஸ் பண்ணி அந்த லென்த்தை வச்சு கண்டுபிடிக்கிறது, 3வது வந்து இந்த மேக்ஸிமம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சது, 4வது ஸ்பிளிட் பண்ணோம் இல்லையா, ஸ்பிளிட் பண்ணி வந்தது, 5வது அந்த ஸ்பிளிட்டுக்கு பதிலாக கவுண்டை யூஸ் பண்ணது. ஸோ இந்த 5 கோட் வெர்ஷனுமே இதில் இருக்கு. அதை நீங்கள் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வாட்ஸ்அப் சேனல்ல ஆட் ஆகணும்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இங்கே இருக்கு. இதை யூஸ் பண்ணி க்ரோ வித் டேட்டா வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.